Taste the Daily. அடைந்த விவசாயிகள் கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள அந்த அரியலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், கம்பு, எள், சோளம், மணிலா உள்ளிட்ட பல்வேறு தானிய பொருட்களை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். அவ்வாறு வரக்கூடிய அந்த விவசாயிகளை அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், வியாபாரிகள், இந்த விற்பனை கூடத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என அனைவருமே கொஞ்சம் கூட மதிக்காமல் விவசாயிகளை அலைக்கழிப்பதும் அவமதிக்கும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விற்பனைக்காக தாங்கள் கொண்டு வந்த விளைபொருட்களை வைத்துக் கொண்டு காத்து கிடந்தனர். இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கெல்லாம் விவசாயிகள் கொண்டு வந்த அந்த விளைபொருட்களுக்கு டோக்கன் போட வேண்டிய நிலையில் வெகு நேரமாகியும் டோக்கன் போடாமலும் அது எடை போடாமல் இருந்ததால் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரியிடம் சென்று முறையிட சென்றுள்ளனர். ஆனால் அங்கு அதிகாரி யாரும் இல்லாத காரணத்தினால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சாலையின் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் தற்போது விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தற்போது ஏற்பட்டு வருகிறது. மேலும் விவசாயிகள் கொண்டு வரும் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை எனவும், அவ்வாறு விலை கிடைத்தாலும் விவசாயிகள் தாங்கள் பணத்தை பெறுவதற்கு 15 நாட்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைத்து தங்களது விளைபொருட்களை விற்பனைக்காக கொண்டு வரும் விவசாயிகளை அலட்சியத்துடன் அதிகாரிகள் செயல்படுவதாகவும், இதனால் விவசாயிகள் நாங்கள் நாள்தோறும் அல்லல்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி. விவசாயத்துல மொட்டை அடிக்கிறாங்க, கமிட்டிக்கு வரணும்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு போறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு வராங்க. 5 மணி தான் உட்காந்துருக்க என்னைக்கு 7 மணி டோக்கன் போறவங்க இன்னைக்கு 10 மணி ஆகி போச்சு. வேற எல்லாம் டோக்கன் போடலாம், இடம் போடுறாங்கல்ல கேட்டா ஆபீஸ்ல யாருமே இல்லை. 7 மணிக்கு வருவாங்க, அதிகாரி 7 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு 10 மணி ஆகி போச்சு, ஆபீஸுக்கு ஒத்த கூட வரல. எல்லாம் மீட்டிங் போறாங்க போட்டு, கட்டவில்லாத மீட்டிங் போறாங்க போட்டு. விவசாயிகள் என்ன பண்றாங்க கேட்டது மூடணும், கமிட்டியை மூடிட்டு எந்த மாதிரி எதுவும் பண்ணட்டும். ஒரு வாரம் கடந்த போய் நாங்கள் வர ஆட்சி இல்லைங்க. அவங்க வகுத்து பசி போட்டு போறாங்க, உழவு ஓட்டினா கள்ள ஓட்டினா போய் மருந்து போய் சொல்லிட்டு அண்ணன் காசுக்காரங்க வராங்க. விவசாயத்தை 1 முறை வாங்கிட்டு 15 நாள் 1 மாசம் பணம் கொடுக்கறது இல்லை. என்ன விவசாயத்துக்கு என்னதான் முன்னுரிமைப்பட்டாங்க.